2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். D, F, G, H, I and M are sitting in a row. I and M are in the center and F and D are at the beginning and at the end. G is sitting on the left of D. Then who is sitting on the right of F? D, F, G, H, I மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் D இன் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் F இன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொசிஷன் பேஸ் பண்ணி ஒரு கணக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து DF, GH, I and M are sitting in a row. இந்த 6 லெட்டருமே வந்து ஒரே ரோல தான் இருக்குது. அப்படின்னா நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். I and M are in the center. ஐயும் எம்மும் பார்த்தீங்கன்னா நடு பக்கத்துல இருக்கு. அடுத்து F and D are at the beginning at the end. F பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல இருக்கு. D வந்து லாஸ்ட்ல இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா G is sitting on the left of D. D யோட இடது பக்கத்துல தான் G இருக்குது. தென் who is sitting on the right of F. F ஓட ரைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து D, F, G, I எல்லாமே இருக்குது. H மட்டும் இல்லை. அப்போ இது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பா H வந்து இங்க தான் வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? F ஓட வலது பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா H தான். ஆன்சர் H. அவ்வளவுதான்.